7 மரணங்கள். இந்த 7 மரணங்கள் வந்து ஒரே மாதிரி ஸ்ரீலங்கால கண்டினியூஸா வேற வேற மூலைகள்ல நடந்திருக்குது. அண்ட் இந்த மரணங்கள் எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே தற்கொலை. நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த மாதிரி நான் சொல்றேன். டிசம்பர் 28ஆம் தேதி ஒரு 47 வயசான ஒரு எக்ஸ் கெமிக்கல் ஃபேக்டரி ஒர்க்கர், ஒரு துறவி வந்து தற்கொலை பண்ணி இறந்து போகிறாரு. அவர் இறந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெண் அண்ட் அவங்களோட 3 குழந்தைங்க எல்லாருமே தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. 4 பேர் ஆயிடுச்சா? டிசம்பர் 31ஆம் தேதி அதுக்கு அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரு 40 கிலோமீட்டர் தூரத்துல இறந்து போறாங்க. அண்ட் இதெல்லாம் போக நேத்திக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தங்க அதே மாதிரி தற்கொலை பண்ணி முயற்சி செஞ்சுட்டு இருக்கப்போ பிடிபட்டுறாங்க. 7 மரணங்கள் 8வது அட்டெம்ப்ட். ஸ்ரீலங்கால என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாமே ஸ்ரீலங்கால வேற வேற மூலைகள்ல நடந்துட்டு இருக்குது. யார் இவங்க எல்லாருக்குமே காமனா கனெக்ட் பண்ணக்கூடிய த்ரெட் என்ன? எதனால இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க? ஸ்ரீலங்கால இப்ப நடந்துட்டு இருக்கிற எக்கனாமிக்கல் கிரைசிஸுக்கும் மதங்களுக்கும் சாமிக்கும் இவங்க இறந்து போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? மர்மமா, மாந்திரீகமா, பிளாக் மேஜிக்கா? என்ன இப்போ ஸ்ரீலங்காவையே பேச வச்சிட்டு இருக்குங்கிறத இன்னைக்கு வீடியோ டீடைல்டா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி உலகத்துல வேற வேற மூலைகள்ல நடந்துட்டு இருக்கிற கிரேசியான சம்பவங்களை என்னால உங்ககிட்ட வந்து ஒரு வீடியோல வந்து சேர்க்க முடியும். அப்போனா தான் யூடியூபும் புரிஞ்சுக்கோ, ஓகே இந்த சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் வரப்போ இவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய சஜஸ்ட் பண்ணும். அட் த சேம் டைம் எனக்கும் ஓகே இத்தனை பேர் நம்மளை சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியறப்போ டெய்லி வீடியோஸ் மேக் பண்றதுக்கும் ரிசர்ச் பண்றதுக்கும் ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இலங்கையில் நடந்த இந்த 7 பேரோட தற்கொலைக்கு காரணம் என்ன? ஆரம்பிக்கலாம். இல்ல அது தற்கொலை தானா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொலையா தற்கொலையா, எதனால இது நடந்திருக்கு, எல்லாமே மர்மமாக தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இதை போலீஸ் எப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களோ அப்படியே நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? நம்ம தான் போலீஸ்னு வச்சுக்கோங்க. இன்வெஸ்டிகேஷன் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே போய் முடிஞ்சிருக்குங்கிறது வந்து கேட்க பயங்கர கிரேசியாக இருக்கும். டிசம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கு காலையில் போலீஸ்க்கு ஒரு கால் வருது. ஸ்ரீலங்காவில் கோட்டவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஊரில் வந்து ரோவன் பிரசன்னா குணரத்னே அப்படின்னு சொல்லப்படுற ரோவன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ரோவன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 47 வயசு நபர் வந்து தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. போலீஸ் அங்கே போய் பார்க்குறாங்க. இவர் வந்து ஒரு ப்ரீச்சர், புத்த மத ப்ரீச்சர். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீச்சர் வந்து எதனால இறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து விஷத்தை வந்து கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது. ஸோ தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு. அண்ட் இது வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்காரு. அண்ட் கடந்த சில நாட்களாக வந்து நிறைய பேர்கிட்ட வந்து போதனைகள்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு துறவி மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிற ஒருத்தர்னு நம்மளுக்கு தெரிய வருது. இவர் இறந்தப்போ நிறைய பேர் அவரை வந்து பார்க்க வர்றாங்க. எல்லாருக்குமே இவர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய பாசம், நம்பிக்கை, ஒரு குருஜியா இவரை பார்த்துட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து இவரை பார்த்துட்டு ஐயோ தற்கொலையில் இறந்துட்டாருங்கிற சோகத்தில் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இது டிசம்பர் 28ஆம் தேதி நடக்குது. டிசம்பர் 30th இன்னொரு ஃபோன் கால் அங்கே மலாபே அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீலங்காவில் இருக்கிற இன்னொரு பகுதி. ஓகேவா? ஸோ கோட்டவா ஒரு பகுதி, அடுத்து மலாபேங்கிற இன்னொரு இடத்துல வந்து ஒரு போலீஸ்க்கு ஃபோன் கால் வருது. அண்ட் திஸ் டைம் இட்ஸ் ஈவன் மோர் கிரேசியர். வர்ற கால் வந்து ஒரு அம்மா அண்ட் அவங்களோட 9, 8, 7 வயசு இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு வருது. பதறி போன போலீஸ். ஏன்னா ஒரு 35 வயசு அம்மா, 3 குழந்தைங்க, 2 பையன் ஒரு பொண்ணு, எல்லாருமே 9, 8, 7னா யோசிச்சு பாருங்க, எல்லாம் சின்ன பசங்க தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. அவங்க தற்கொலை பண்ணுற அளவுக்கு என்ன இருந்துற போகுதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கே போய் பார்க்குறாங்க. 4 பேருமே அவங்க பிணமாக கிடக்குறாங்க. ஒரு அம்மா, அவங்களோட 3 குழந்தைங்க. போலீஸ் வந்து என்னடா அதுன்னு சொல்லிட்டு அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எதனால இவங்க இறந்துருப்பாங்கன்னு தேடுறப்போ தான் தெரியுது, டிசம்பர் 28ஆம் தேதி இறந்தாங்கல்ல நம்ம ரோவன் பிரசன்னா குணரத்னே, அவரோட மனைவி தான் இவங்க. அண்ட் இப்போ இறந்து போன 3 குழந்தைங்களுமே இவரோட குழந்தைங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ போலீஸ் இருந்துக்கிட்டு ஒருவேளை அவங்க அப்பா வந்து தற்கொலை பண்ண சோகத்தில் வந்து இவங்க எல்லாருமே இறந்து போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி போலீஸ் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் டிசம்பர் 31ஆம் தேதி, வருஷத்தோட கடைசி நாள், உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிருக்கிற நேரத்தில் ஸ்ரீலங்காவில் யாக்கலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு காலேஜ் பொண்ணு, 21 வயசு பொண்ணு, அதே மாதிரி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இருந்துக்கிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டே இருக்கிறப்போ மஹரகாமா அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு பகுதி, இந்த யாக்கலா அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 34 வயசு நபர் வந்து ஹோட்டலுக்குள்ளே செக்இன் பண்ணுறாரு. நான் 6 மணிக்கு கிளம்பிடுவேன்னு சொல்கிறாரு.
ரொம்ப நேரமாக ரூமை விட்டு வெளியே வரல. டிசம்பர் 31ஆம் தேதிங்கிறப்போ ஃபுல்லாக அந்த நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் மோடில் இருப்பாங்கல்ல. ஸோ ஹோட்டல்லாம் ஓவர் புக் ஆகிருக்குது. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து 2-3 டைம் கால் பண்ணுறாங்க, எடுக்கல, கதவு தட்டுறாங்க, திறக்கல. ஒரு 8 மணி அளவில் கதவை உடச்சிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அவர் இறந்து கிடக்குறாரு. இவங்க 2 பேர் யாரு அப்படின்னு போலீஸ் வந்து தேடி பார்க்குறப்ப இவங்க 2 பேர் லவ்வர்ஸ்னு தெரிய வருது. என்னடா அதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறப்போ ஜனவரி 4ஆம் தேதி, ஓகேவா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது ஒரு எண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா, ஓகேவா, சவுத் கிட்ட சம்வேர் நம்ம சொல்லிடலாம். இதுலேருந்து அப்படியே நார்த்தில் வந்து ஒரு 190 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பிஸ்னஸ் மேன், 27 வயசு பையன், நல்லா கல்யாணமாய் குழந்தையெல்லாம் வச்சுட்டு நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையன் தற்கொலை பண்ணியிருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். பட் அதுக்குள்ள குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு போலீஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க, ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்றாங்க, காப்பாற்றப்படுறான். இப்போ இவங்க எல்லாரையுமே வந்து பார்க்குறப்போ ஏன் இத்தனை தற்கொலைகள் நடந்துட்டு இருக்குன்னு திடீர்னு ஸ்ரீலங்காவில் இருக்கிற போலீஸ் எல்லாம் குழம்பி போயிட்டு இருக்கிறப்போ அவங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு டாட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே இறந்து போனப்போ கிட்ட வந்து ஒரு என்வலப் இருக்குது. அண்ட் அந்த என்வலப்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை தான் இவங்க வாயில வச்சு இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த வாயில வச்சு இறந்து போன ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து அத்தனை பேருக்கும் காமனா இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு போதகர் அவர் தற்கொலை பண்ணி இறந்து போறாரு. 2-3 நாள் கழிச்சு அவரோட மனைவி இறந்து போறாங்க, அவங்களோட குழந்தைங்கள்லாம், சின்ன குழந்தைங்களாம் இறந்து போறாங்க. அதே விஷயத்தை யூஸ் பண்றாங்க. 31ஆம் தேதிக்கு அடுத்த நாள் வந்து 2 லவ்வர் சம்பந்தமே இல்லாம 40 கிலோமீட்டர் தூரத்துல வேற ஏதோ ஒரு ஊர்ல இறந்து போறாங்க. அவங்களும் அதே விஷயத்தை தான் யூஸ் பண்றாங்க. இது சவுத் ஸ்ரீலங்கால நடந்திருக்கப்போ சம்பந்தமே இல்லாம அதர் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கால இறந்து போற ஒரு பிசினஸ்மேன், இறந்து போகிறதுக்கு முயற்சி செய்யற பிசினஸ்மேனும் வந்து இதே மாதிரி ஒரு என்வலப்குள்ள இருந்து ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் ஏன் இந்த என்வலப்குள்ள விஷம் வச்சிருக்காங்கிறத போலீஸ் தேடி போறப்போ இவங்களுக்குலாம் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு தேடுறப்போ ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி அவிழ ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரோவன் இருக்காருல்ல, அவர் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு மத போதகர். வெயிட் பண்ணுங்களேன், ஒரு செகண்ட் உங்களால் கெஸ் பண்ண முடியுது உங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன் இருக்குன்னு நான் சொல்றேன். இலங்கையில் இருக்கிற வேற வேற மூலைகளில் இருக்கிறவங்க, வேற வேற ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஏன் இப்படி ஒரு முடிவை ஒரே மாதிரி ஒரே பேட்டர்ன்ல பண்ணியிருக்கணும்? அப்போ இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி போலீஸும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே கோட்டவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஊர் இருக்குல்ல, அந்த ஊர்ல ஒரே நாள் ஒரே நேரத்தில் இருந்தவங்க. அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29ஆம் தேதி. அதாவது ருவான் பிரசன்னா குணரத்னே அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கப்புறம் அவரை அடக்கம் செய்கிற வேலை இருக்கும்ல, அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து அவங்களோட மனைவி, பேசிக்காக அவங்களோட 3 குழந்தைங்க, அது போக அந்த காலேஜ் பொண்ணு, அப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ணிருந்தா அந்த இன்னொரு ஒரு பையன், அவங்க 34 வயசானவங்க, இது போக அந்த பிஸ்னஸ் மேன் ஃப்ரம் அதர் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா, இவங்க எல்லாருமே வந்து ருவான் பிரசன்னாவோட இறுதி ஊர்வலத்தில் ஒரே நேரத்தில் இருந்தவங்க. இப்போ அந்த இடத்துல இவங்களுக்குலாம் இந்த என்வலப் கொடுக்கப்பட்டுச்சான்னு நம்மளுக்கு தெரியல. பட் இவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் போஸ்ட் கார்டில் வந்துச்சான்னு நம்மளுக்கு தெரியல. பட் இந்த என்வலப்குள்ளே வந்து ஒரே மாதிரி காமனான மருந்து இருக்குது. ரோவன் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிறத இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். என்ன எல்லார் வீட்லேயும் தான் யாராவது ஒருத்தங்க இறந்து போகிறாங்க. இறந்து போனால் எல்லாரும் குடும்பமாக தற்கொலை பண்ணிருக்காங்களா, இல்லை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தற்கொலை பண்ணிருக்காங்களா? ஏன் இங்கே இது நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கிற இன்ஃபேக்ட் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் கூட நம்ம ஒரு காரணமாக சொல்லலாம். நம்ம அதையும் இது எப்படி மாதிரி சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாகவே நீங்கள் வேர்ல்டு லெவலில் கல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து சொந்தமாக ஒரு மத வே ஆஃப் லைஃப், சொந்தமாக ஒரு மதத்தை ஆரம்பிக்கிறதுல எங்கே அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த ஊரில் வந்து ஏழ்மை ஒரு பிரச்சனையாக வர ஆரம்பிக்குதோ, விலைவாசி பிரச்சனை இருக்கும், நிறைய பேருக்கு வேலை போகுதோ, அந்த மாதிரி இருக்கிற ஊரில் வந்து நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இது நடக்கிறது ரொம்ப காமனான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது, யூரோப்பில் இருக்கிற ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. நம்ம இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இலங்கையில் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தப்போ நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ணுறவங்க அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க. அவர் அதுக்கு முன்னாடி ரோவன் அப்படிங்கிறவர் வந்து முதல்ல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கிரைசிஸ் வர்றப்போ இவருக்கு வேலை அங்கேருந்து இழக்கப்படுது, வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் மத போதனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாரு. மதத்தை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. அவரே உருவாக்குன ஒரு பர்டிகுலர் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொர்க்கத்துக்கு போகணும், நம்ம நினைச்சோன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம், நம்ம நினைச்சோன்னா மறுபிறவி எடுக்க முடியும், நம்ம சொர்க்கத்துக்கு போய் மறுபிறவியும் எடுக்கணும், அது ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்கா, அதுக்குன்னு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராக்ரஸ் இருக்குது சோலுக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு லாங் ரூட் எடுக்காம இமீடியட்டாக போகணும்னா அதுக்கு சரியான முறை வந்து தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா இது எதுவுமே உண்மை கிடையாது. அதனால தான் அது கல்ட்டு, அது வந்து ஒரு ஜீபும்பா. ஆனால் இவர் அதை நம்புறாரு, ரொம்ப ஆத்மாத்மா அதை நம்புறாரு. ஓகே, நம்ம வந்து இலங்கையில் இப்போ இந்த பிரச்சனைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது, நான் வந்து அவ்வளோதான் டைரெக்டாக நான் கனடாலேயோ அமெரிக்காலேயோ வந்து நான் வந்து பிறக்கணும் அப்படின்னா வந்து நான் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போய் அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போய் அங்கேருந்து நான் டைரெக்டாக அந்த ஊரில் போய் பிறந்துருவேன்,
வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சிம்பிளான சொல்யூஷன் வந்து தற்கொலை. நம்ம இன்னொரு உலகத்தில் இன்னொரு வாழ்க்கை, அதாவது இதே உலகத்தில் வேற ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு அதுதான் சிம்பிளான ரூட்டுங்கிறத மற்றவங்க கிட்ட நிறைய பேச ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் யாருக்கு அவங்க ஏரியாவில் பிரச்சனை இருக்கும், அந்த சுற்று வட்டாரத்தில் பிரச்சனை இருக்கும், இவர் சொல்றதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவரே எடுத்துக்கிற ஒரு அதிகமாக ப்ரீச் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை நல்லது, தற்கொலை பண்ணால் நம்ம வந்து மறுபிறவியில் வந்து இன்னும் பெட்டராக பறக்க முடியும். இந்த மாதிரிலாம் சில விஷயத்த சம்மந்தமே இல்லாமல் மூட நம்பிக்கை மனசுக்குள்ள அவருக்குள்ளேயும் விதைச்சு சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் விதைச்சு அவர் வந்து டிசம்பர் 28 தற்கொலை பண்ணி இறந்து போறாரு. அவர் இறந்து போனப்போ இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். இவர் சொன்ன கான்செப்டை ரொம்ப நம்புறவங்க. அடுத்து இந்த 21 வயசு பொண்ணும் இந்த 35 வயசு பையனும் 34 வயசு பையனும் லவ் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேருமே லவ்வர்ஸ். அவங்க 2 பேருமே இவரை ஃபாலோ பண்ணிருக்கிறதுனால டிசம்பர் 31 அவங்க 40 கிலோமீட்டர் தூரத்தில் வேற வேற இடத்துல பிளான் பண்ணி அதே மாதிரி ஒரு விஷயத்தை குடிச்சு, அவர் எதை குடிச்சாரோ அதே மாதிரி இவங்களும் ஒரு விஷம் இவங்க கையில் கிடச்சிருக்குது. இவங்களாம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு கம்மி. இப்போ அவருனா அவர் கெமிக்கல் ஃபேக்டரியில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்காருன்னு சொன்னோம். மேபி ஹி நோஸ் மோர் அபவுட் கெமிஸ்ட்ரி. ஸோ அதுலேருந்து ஏதோ ஒரு கான்செப்ட் இவங்க சைனைட் இதில் இன்வால்வ் ஆயிருக்குன்னு எல்லாருமே நம்புறாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியாக சைனைட் கிடைக்காது. பட் இவங்க எல்லாருமே காமனாக அதே மாதிரி இவங்க 2 பேருங்க இறந்து போயிருக்காங்க. அவரோட குடும்பத்தில் இருக்கிறவரோட மனைவி, அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. 9, 8, 7ங்கிறதெல்லாம் இறந்து போகிற வயசா அவங்களும் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இன்னொரு மூலையில் வந்து ஒருத்தர் 27 வயசு பிஸ்னஸ்மேன் அவங்களும் இறந்து போயிருக்காங்க. எல்லாருமே எந்த நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற வாழ்க்கையை நம்ம முடிச்சுட்டு அவரோட சேர்ந்து நம்மளும் போயிட்டு சொர்க்கத்திலேருந்து டைரெக்டாக அடுத்து வேற ஒரு எண்ட் ஆஃப் த வேர்ல்டெல்லாம் பிறக்கணுங்கிற ஒரு நப்பாசையோட இறந்து போயிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோவன் பிரசன்னா குணரத்னேங்கிறவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்னும் நிறைய இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் வேற வேற மூலையில் இருக்காங்க. ஸோ உங்கள் சொந்தக்காரங்க யாராவது அவரை ஃபாலோ பண்ணவங்களா இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவரை பிடிச்சி அவங்க கிட்ட பேசுங்க. ஏன்னா எல்லாருமே கையில் ஒரு என்வலப்பை வச்சுக்கிட்டு அடுத்து மாதம் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த ஊருக்கு போய் பிறக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ யார் யாரும் உங்கள் ஃபாலோவர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இவரை ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா உடனே போய் பிடிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ரீலங்கா போலீஸ் பப்ளிக்காகவே சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரி புதுசாக இருக்குது, இந்த மாதிரி வேற எங்கேயாவது நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் நான் போன வருஷம் ஒரு வீடியோ மேக் பண்ணேன். 100 பிணங்கள் வந்து 100 பேர் ஃபாலோவர்ஸ். ஓகேவா, ஒரு அவரே ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார், ஒரு வே ஆஃப் கிறிஸ்டியானிட்டின்னு அவரே வந்து சொல்கிறார், இதுதான் சரியான முறை பைபிளை படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவராக ஒன்று புதுசாக இன்வென்ட் பண்ணுறாரு. இன்வென்ட் பண்ணிட்டு 100 பேரை வந்து காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய்ட்றாரு. இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது, நல்ல பயங்கரமான காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களை வந்து நீங்கள் செத்தாதான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அவங்களே குழி தோண்ட வச்சு அவங்க அதுக்கப்புறம் படுத்து அவங்களே மண்ணை போட்டு சாக வச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பல நாட்கள் கழிச்சு அவங்களோட உடல்லாம் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி வெளியெடுத்து பார்த்தா நிறைய பேருக்கு கிட்னியை காணும், ஆர்கன் எல்லாம் திருடி இருக்காங்க. இது ஒரு விசேஷம் ஆப்பிரிக்காவில் நடந்திருக்குது. 19th century 18th centuryலலாம் ரஷ்யாவில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த பிரச்சனைக்கு நடுவில் இருக்கிறப்ப வந்து தற்கொலை பண்ணி இறந்து போனோன்னா கல்ட் இந்த மாதிரி ஒருத்தங்களா சொல்கிறத நம்பி தற்கொலை பண்ணி இறந்து போனால் நம்மளுக்கு பெட்டரான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி இறந்து போனவங்க இருக்காங்க. நிறைய மதங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட வாழ்க்கையே சொர்க்கத்துக்கு அப்புறம் தான், செத்ததுக்கு அப்புறம் தான் இருக்குதுன்னு ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகளை உள்ளுக்குள்ளே விதைச்சு இருக்கா இல்லையாங்கிற ஒரு வாழ்க்கையை கூட தெரியாமல் மூட நம்பிக்கை உள்ள விதைச்சு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை ஓகே இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, நம்ம பெட்டர் ஆகும், நம்ம இம்ப்ரூவ் ஆகும், நம்ம செஞ்ச தவறுகளை நம்ம செய்ய வேணாம், நம்ம இருந்த பிரச்சனைகளை நம்ம ரிப்பீட் பண்ண வேணாம், இன்னும் பெட்டர் ஆகுங்கிற ஒரு ஹியூமன் ப்ராக்ரஸ் நிறுத்திட்டு சாவு அதுக்கப்புறம் தான் உனக்கு வாழ்க்கையே இருக்குதுன்னு சொல்லி ஒரு தப்பான விஷயத்தை தானும் நம்பி சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ப வச்சு சாகடிச்சவர் தான் ரோவன் பிரசன்னா குணரத்னே. இறந்தவங்களை பற்றி ஜென்ரலாக தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் மட்டும் இறந்துருந்தா பரவாயில்ல, அவரோட மனைவி, அவரோட 3 குழந்தைங்க, சம்மந்தமே இல்லாமல் வாழ வேண்டிய 2 பேர் இன்னொரு மூலையில். இப்போது அவங்களோட ஒய்ஃபெல்லாம் யோசிச்சு பாருங்கள், ஒரு 27 வயசு பையன் வந்து தற்கொலை பண்ணி போகிறான்னா அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட குழந்தைங்களாம் இந்த நிலைமையில் இருப்பாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்துட்டு இருக்குது. அட் த சேம் டைம் நான் உங்ககிட்ட இந்த மெயினாக இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஊரில் வந்து இந்த மாதிரி மதத்தோட பேரில் நிறைய பேர் பொய் பிரச்சாரம் பண்ணுறவங்க இருக்காங்க. ரிலீஜன் இஸ் நத்திங் பட் அவர் வே ஆஃப் லுக்கிங் அட் காடுங்கிற ஒரு கான்செப்டே வந்து ஒரு டிபேட்டபிள் கான்செப்ட். கரெக்டாக? இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம எல்லாருமே வந்து நம்மளே ஒரு வே ஆஃப் அப்ரோச் வச்சுக்கலாம். அது எது நமக்கு சென்சிபிளோ அதை எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க சொல்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒருத்தவங்களை சொல்கிறவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஆள் தான். அவங்க ஒன்றும் டைரெக்டாக காடெல்லாம் பார்த்துட்டு வரல, பார்த்துட்டு வந்தேன்னு பொய் தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்களே தவிர உண்மையிலே அப்படிலாம் யாரும் போய் பார்த்துட்டுலாம் வர்றது கிடையாது. இருக்கிறதுலே மிகப்பெரிய ஹோலியான பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட சொர்க்கத்துக்கு போயிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க, ஆனால் சாகுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட மனசுக்குள்ள தெரியும் ஒருவேளை செத்ததுக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். கரெக்டாக? ஸோ இருக்கிறது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்ந்து போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டரான விஷயம். அண்ட் எப்போவுமே வீடியோ முடிகிறப்ப வந்து நான் உங்ககிட்ட ஒரு நேச்சர் ஃபேக்ட் சொல்லுவேன். திடீர்னு ஏதோ ஏன் சொல்கிறேன்னு யோசிச்சிடாதீங்க. ஸோ எம்ஜி ஸ்குவாட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு நேச்சர் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியகாந்தி பூ இருக்குல்ல, அதாவது சன்ஃப்ளவர் இருக்குல்ல, அதுக்கு ஏகப்பட்ட குவாலிட்டிஸ் இருக்குது. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ரொம்ப ரிச்சான
ரிச்சாக இருக்கும்லாம் பேசுவாங்க. பட் இந்த சன்ஃப்ளவர் இருக்குல்ல, அதுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் அதோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரேடியேஷனை நிறைய அப்சர்வ் பண்ணும். ஸோ சன்ஃப்ளவர் வந்து ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுதுங்கிறதுக்காகவே நிறைய இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதை சுற்றி வந்து சூரியகாந்தி செடிகளெல்லாம் வந்து நட்டு வைக்கிறதுங்கிறது ரொம்ப காமனான விஷயம். ஏன்னா இந்த சூரியகாந்தி செடி வந்து இந்த ரேடியேஷன் இருக்குல்ல, அதை வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சூரியகாந்தி செடிக்கு வந்து சக்தி இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து இது ரொம்ப நார்மலான ஒரு ஃப்ளவராக யோசிப்போம் கரெக்டாக. பட் செர்னோபில் கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூரியகாந்தி பிளான்டேஷன் அதனால நிறைய நட்டு வச்சிருக்காங்களாம். நேச்சர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதுவே ஒரு பிரச்சனையை கொடுத்து அதுவே அதை சால்வும் பண்ணுது. இன்ஃபேக்ட் இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அது கொடுத்த பிரச்சனை கூட இல்லை. இந்த ரேடியேஷன்லாம் மனிதர்கள் உருவாக்குற பிரச்சனை நேச்சர் வந்து அதை ஒரு விதத்தில் சால்வ் பண்ண பார்க்குது கரெக்டாக. இட்ஸ் ஃபேசினேட்டிங் டு நோ. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து சன்ஃப்ளவருக்கு இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்கள் ஊரில் நடந்துட்டுருக்கு, நீங்கள் இந்தியாவிலே இல்லை வேறு ஊரில் இருக்கீங்க, ஆர் நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க, இங்கே இப்படி ஒன்று நடந்துட்டுருக்கு மதன், இதை நீ பேசினா எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு ஏதாவது ஒன்று யோசிச்சிங்கன்னா அது என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், லிங்க்டின் எங்கேனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். Cheers, MGs.